தினகரன் அவர் ஆசையை சொல்லிட்டு இருக்காரு. அவர் பாஜகவை நத்தி பொழைச்சிட்டு இருந்தாரு. பல மோசடி குற்றங்கள், பல வழக்குகள் வந்து தப்பிக்கிறதுக்காக அண்ணாமலை வந்து அவரை காப்பாற்றி விடுவார்னு. இப்போ அண்ணாமலைக்கே பதவி பறி போய் அவரே கேரா பிளாட்ஃபார்ம் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி கை ஓங்கிடுச்சு அந்த என்டிஏல. இவரை சேர்த்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இவருக்கு ஏதாவது சாய்ந்து கொள்ள தோல் வேணும் இல்ல? அது விஜய் தோலை தேடுறாரு. இவங்க தான் சொல்றாங்க. விஜய் ஏதாவது சொல்லியிருக்காரா? விஜய் ஏதாவது கூட்டணியை பத்தி அவர் சொன்னது என்னன்னா, கூட்டணிக்கு நம்மோடு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தருவோம். ஆனா நம்ம கோட்பாடு, கொள்கை ஏத்துக்கணும். அப்படின்னா என்ன? திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. அதனால வந்துங்க இதெல்லாம் டிடிவி தினகரன்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அவர் ஏதோ அந்த சமூகத்து வாக்குகள் தனக்கு கிடைக்கும், அந்த பகுதியில் தனக்கு வந்து வெற்றி வாய்ப்பு, அவரால் ஸ்பாயிலராக தான் இருக்க முடியும். இபிஎஸ் அதிமுக போன முறை தோத்ததுக்கு பல காரணங்கள். ஒரு காரணம் வந்து இந்த ஓபிஎஸ் இவங்க தினகரன்லாம் வந்து அதிமுக ஓட்டு வங்கியில ஒரு டிவிஷன் ஏற்படுத்துது. அந்த மாதிரி வேலையை தான் அவங்களால செய்ய முடியுமே தவிர அவங்களால எங்கேயும் ஜெயிக்க வைக்க முடியாது யாரையும். அதனால என்னை பொறுத்தவரையில விஜய் வந்து தெளிவான முடிவு, நிதானமான முடிவு, உரிய நேரத்தில் எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவசரப்பட்டு சந்தர்ப்பவாதமாலாம் அவர் எதுவும் செய்ய மாட்டார் நினைக்கிறேன்.